வானவியலின் அற்புத நிகழ்வுகளில் ஒன்றான சூரிய கிரகணம் இன்று ஏற்பட்டது. கிழக்காசிய நாடுகளிலும் ஆஸ்திரேலியாவிலும் முழுமையான சூரிய கிரகணம் பதிவான நிலையில் இந்தியாவில் இது பகுதி அளவே தெரிந்தது. சென்னையிலும் மக்கள் சூரிய கிரகணத்தை கண்டுகளித்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ரகுவரன். இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணமானது இன்று நடைபெற இருக்கிறது. இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் சென்னை பெசன்ட் நகரில் கடற்கரையில் செய்யப்பட்டிருக்கு. இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகம் சார்பாக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக கண்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கு. ஒரு தொலைநோக்கியும் 50க்கும் மேற்பட்ட அந்த சூரிய ஒளியை மறைப்பதற்கான அந்த கண்ணாடியும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடிகள் மூலமாக இங்கே நிகழக்கூடிய அந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இது பகுதி நேரமா தான் இந்தியாவில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுல இந்திய நேரப்படி 6:22க்கு துவங்கி 6:48 மணி வரைக்கும் இந்த சூரிய கிரகணமானது நிகழ இருக்கிறது. இதற்காக காலையில 5 மணிலேருந்தே இங்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. நாங்க ஒரு 6 மணிக்கு வந்தோம். மேகங்கள் நிறைய இருந்ததுனால கொஞ்சம் கிளியரன்ஸ் கம்மியா இருந்தது. ஒரு 6:30 போல ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சது. 5 நிமிஷம் எல்லாருமே பார்த்தாங்க. இந்த பிர்லா குளரங்கம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்க எங்க குழந்தைங்களோட கொஞ்சம் நல்லாவே பார்த்தோம். நான் சூரிய கிரகணம் பற்றி புக்கில் படிச்சிருக்கேன், எக்ஸாம்லலாம் பார்த்துருக்கேன். ஆனால் அதை நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. அவங்க இங்கே எங்களுக்கு கிளாஸ்லாம் கொடுத்தாங்க. அதை வச்சு கிளியராக பார்க்க முடியலனாலும் கொஞ்சம் பார்த்தோம். சோலார் ஆக்டிவிட்டிஸ் நல்லா தெரிஞ்சது. கீழே கர்வ் நல்லா தெரிஞ்சது. மேலே அந்த அளவுக்கு கிளியரா இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 6:23க்கு ஆரம்பிச்சது. எங்களுக்கு தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த மேகம்லாம் மறைச்சிருச்சு. எங்களால் ப்ராப்பராக பார்க்க முடியல. அப்புறம் சொல்ல போனால் இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்றது, கிளாஸஸ்லாம் வச்சு டைரக்டாக இல்லை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளாஸஸ்லாம் வச்சு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.